சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள், நல்லமே கிடைக்கணுமே, இந்த பிராடோ வாங்கணுமே நினைப்பீங்க. வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்துரும். வஅஸான் துஹிப்பு ஷைஅன், சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெடுதி அமைஞ்சிரும். வஅஸான் தக்ரஹு ஷைஅன், சில காரியங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவீர்கள். வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததா அமைஞ்சிரும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். எப்பயும் நினைங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹோப் வச்சிருப்போம். என் மகன் 1ஆம் புள்ள ஆகுவாண்டு 3ஆம் புள்ள ஆயிட்டான், அல்லாஹ் நலவு வச்சிருக்கிறான், அல்லாஹ் நலவு வச்சிருக்கிறான். ஏதோ நலவுதான், மனசை சமாதானப்படுத்துங்க. எந்த கட்டத்திலையும் நான் நினைச்சதுதான் நடக்கும்னு நினைக்காதீங்க. மனசுல அடுத்த சித்தாந்தத்தை போடுங்க. என்ன எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ், நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ், எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? யா அல்லாஹ், எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் பெயருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது.